வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான, ரொம்ப சிம்பிளான ஒரு கார சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 10 பல் பெரிய பல்லாக பூண்டு சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா நான் ஒரு 10 வரமிளகா எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம அரைச்சி வந்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி 1, 2 அரைச்சிக்கோங்க. இது கூடவே 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மீடியம் சைஸாக 2 தக்காளி, இதையும் தனியாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் வரமிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ தக்காளி அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அதுக்காக ரொம்ப ஊற்றிட வேணாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், சட்னி நல்லா அப்படியே வெந்து எண்ணெயெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அமர்த்திடலாம் கேஸு. இப்போ நமக்கு அருமையான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.